Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு set language ல exercise 1.6 ல நம்ம 7th sum பார்க்கலாம். So 7th sum ல என்ன கேட்காங்கன்னா a and b are two sets such that n of a minus b is equal to 32 plus x, n of b minus a is equal to 5x and n of a intersection b is x ன்னு கொடுத்திருக்காங்க. Illustrate the information by means of a Venn diagram. Given that n of a is equal to n of b ன்னு கொடுத்திருக்காங்க. Calculate the value of x ன்னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு first number n of a minus b, இது a b னா n of a minus b னா என்ன அர்த்தம்? a ல இருந்து b ய மைனஸ் பண்ணனும். So n of a minus b ங்கிறது வந்து இந்த ஏரியா இல்லையா? n of a minus b. இந்த ஏரியா இது n of a intersection b, n of a intersection b or intersection b எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏரியா என்னது? b ல இருந்து a ய மைனஸ் பண்ணனும் இல்லையா? So n of b minus a தான் இந்த ஏரியா. ஓகேங்களா? So இது b minus a n of a இது illustrate the information by means of Venn diagram கொடுத்து நம்ம வந்து information Venn diagramல போட்டோம். So n of a இப்போ n of a க்கு நம்ம ஒரு ரிலேஷன் பார்க்கணும்னா n of a னா இந்த ஏரியா வந்து இந்த டோட்டல் சர்க்கிள் தான் வந்து உங்களுக்கு n of a. So n of a னா உங்களுக்கு என்ன வரும்? டோட்டல் இந்த n of a number of elements in circle a ன்னு பாத்தீங்கன்னா இந்த n of a minus b யோ n of a intersection b யோ ஆட் பண்ணா உங்களுக்கு n of a கிடைக்கும் இல்லையா? So n of a is equal to n of a minus b plus n of a intersection b. அதே மாதிரி n of b என்ன கிடைக்கும்? number of elements in circle b. இந்த circle கொடுக்கிற எல்லா elements ஆட் பண்ணும் இல்லையா? So n of b minus a, n of b is equal to n of b minus a plus n of a intersection b. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு n of b கிடைச்சிரும். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துடலாம். n of a minus b is equal to 32 plus x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு 32 plus x ன்னு தெரியும். நெக்ஸ்ட் n of b minus a is equal to 5x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா 5x. அப்புறம் n of a intersection b வந்து உங்களுக்கு x ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துக்கும் நம்ம கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா n of a is equal to n of b ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ n of a is equal to n of b போட்டோம்னா n of a is equal to n of b போட்டோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துட்டு சோ ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 கொடுத்துலாம். இப்போ இது n of a வும் n of b ஈக்குவல் கொடுத்துறாங்க. சோ இந்த RHS ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சோ n of a minus b plus n of a intersection b is equal to n of b minus a plus n of a intersection b. ஓகேங்களா? சோ n of a is equal to n of b கொடுத்துட்டாங்க. சோ நான் இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்றேன் இங்க உங்களுக்கு. நம்ம இதுக்கு n of a minus b என்னன்னு கொடுத்திருக்காங்க? n of a minus b is 32 plus x, 32 plus x plus n of a intersection b வந்து x ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி n of b minus a என்னது? 5x, 5x plus n of a intersection வந்து x வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? சோ 32 இது என்ன வரும்? 32 plus x plus x வந்து உங்களுக்கு 2x ஆயிரும். இங்க வந்து 6x ஆயிரும். சோ இந்த 2x நான் அந்த சைடு எடுத்துட்டு போறேன். சோ 32 is equal to 6x minus 2x. சோ என்ன வரும் உங்களுக்கு? 4x is equal to 6x minus 2x வந்து 4x வந்து 4x is equal to 32. So x is equal to 32 divided by 4, that is equal to 8. So x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 8. So x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வென் டயகிராம் இல்லஸ்ட்ரேட் பண்றது இப்படி தான் நம்ம இல்லஸ்ட்ரேட் பண்ணனும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். So இப்போ 8 sum பார்க்கலாம். Out of 500 car owners investigated, 400 owned car A and 200 owned car B. 50 owned both A and B ன்னு கொடுத்திருக்காங்க. Is this data correct ன்னு கேக்குறாங்க. சோ இந்த கொடுத்திருக்கிற டேட்டா வந்து கரெக்ட்டான்னு கேட்டிருக்காங்க. சோ கார் A வந்து டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு பேர் ஓன் பண்றாங்க? 400. கார் B வந்து உங்களுக்கு 200 பேர் ஓன் பண்றாங்க. சோ A intersection B ரெண்டுமே ஓன் பண்றது 50. சோ டோட்டலா A மட்டும் எவ்வளவு பேர்? சோ சர்க்கிள்குள்ள சோ ஃபுல்லா 400 இருக்கணும். இங்க வந்து ஆல்ரெடி 50 இருக்கு. சோ ரிமைனிங் வந்து 350. 400 minus 50 350. அதே மாதிரி இந்த சர்க்கிள்குள்ள டோட்டலா 200 இருக்கணும். ஆல்ரெடி 50 இருக்கு. ரிமைனிங் வந்து 150. சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. So n of a union b டோட்டலா என்னவா இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க? 500 ஆ இருக்கு. 500 காஸ்ட் தான் டோட்டலா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. சோ 500 ஆ இருக்கணும். சோ நம்ம இந்த டேட்டா வந்து கரெக்ட்டானு செக் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்கேயும் 500 வந்துருச்சுன்னா உங்களுக்கு டேட்டா கரெக்ட். 500 வரல அப்படினா டேட்டா இன்கரெக்ட். ஓகேங்களா? சோ n of a வந்து உங்களுக்கு என்ன? n of a வந்து 400 கொடுத்திருக்காங்க. n of b வந்து 200 கொடுத்திருக்காங்க. மைனஸ் n of a intersection b வந்து 50 கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 600 minus 50 that's equal to 550 வருது. ஆனா நமக்கு 500 எக்ஸாக்ட்டா 500 வந்தாதான் டேட்டா கரெக்ட். ஏன்னா 500 காஸ்ட் தான் மொத்தமாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. சோ இங்க கொடுத்திருக்கிற டேட்டா வந்து தப்பு. அதாவது 400 owned A வந்து P 200 owned B அந்த மாதிரி இது கொடுத்திருக்கிற டேட்டா வந்து இன்கரெக்ட்டா இருக்கு. சோ therefore data
is incorrect. இங்க வந்து இங்கேயும் 500 வந்திருந்தா தான் உங்களுக்கு டேட்டா கரெக்டா இருக்கும். நீங்க வென் டயகிராம்ல இருந்து ஆன்சர் எடுக்கலாம். ஃபார்முலா ஞாபகம் வரலன்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாவே உங்களுக்கு A யூனியன் B வரும். A யூனியன் B என்ன சர்க்கிள் கூட இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் தான் A யூனியன் B. சோ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணாவே உங்களுக்கு A யூனியன் வரும். A யூனியன் B கிடைக்கும். 350 plus 50 400 400 plus 150 550 உங்களுக்கு இதே ஆன்சர் அங்கேயும் கிடைக்கும். சோ ரெண்டு விதமாவும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஃபைனல் நம்ம ஆன்சர் வந்து டேட்டா இஸ் இன்கரெக்ட். சோ இப்போ 9th சம் பார்க்கலாம். In a colony 275 families by தமிழ் நியூஸ் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் நான் ஆல்ரெடி வென் டயகிராம் போட்டிருக்கேன். ஒரு காலனியில் வந்து சில பேர் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, சில பேர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, சில பேர் ஹிந்தி வாங்குறாங்க. ஸோ 2 வாங்குறவங்க இருக்காங்க, 3 வாங்குறவங்க இருக்காங்க. அந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் வந்து 275. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து 150 வாங்குறாங்க, இது இங்கிலீஷ் சர்க்கிள். நெக்ஸ்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து 45 வாங்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 125 வாங்குறாங்க. ஸோ இங்க 125 டக்கு நீங்க போய் 125 ஃபில் பண்ணக்கூடாது. எப்பவுமே இந்த 3 சர்க்கிள் இருக்கிறப்போ, இந்த 3 வென் டயகிராம் இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா சென்டர், அதாவது காமனா இருக்கிற ஐட்டமை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும், இந்த சென்டர் ஐட்டம். அதுக்கப்புறம் தான் இந்த சர்க்கிள்லாம் நம்ம ஃபில் பண்ண முடியும் ரிமைனிங் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா தமிழ் இன்டர்செக்ஷன் ஹிந்தி அண்ட் இன்டர்செக்ஷன் இங்கிலீஷ், அதாவது 3 நியூஸ் பேப்பரும் வாங்குற ஃபேமிலிஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஏரியாக்கெல்லாம் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? தமிழ் இன்டர்செக்ஷன் இங்கிலீஷ், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்குறவங்க 125 கொடுத்துட்டாங்க. ஸோ 125ல ஆல்ரெடி 3 வந்து இந்த இதுதான் நம்மளுக்கு தமிழ் இன்டர்செக்ஷன் இங்கிலீஷ் ஏரியா இல்லையா? இந்த ஏரியா தான் ஆல்ரெடி 3 இருக்கு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 122. அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர்செக்ஷன் ஹிந்தி வந்து 17 கொடுத்தாங்க. ஸோ இந்த ஏரியால ஆல்ரெடி இந்த ஏரியா 17, டோட்டலா 17 பேர் இருக்காங்க ரெண்டுமே வாங்குறவங்க. 17ல ஆல்ரெடி 3 இருக்கு, ரிமைனிங் வந்து உங்களுக்கு 14. நெக்ஸ்ட் தமிழ் அண்ட் ஹிந்தி வாங்குறவங்க 5. ஸோ 5ல ஆல்ரெடி உங்களுக்கு 3 இருக்கு. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியால ஃபில் பண்ணிடலாமா? ஸோ டோட்டலா தமிழ்ல வந்து தமிழ் வாங்குறவங்க உங்களுக்கு 275. 275ல ஆல்ரெடி நமக்கு வந்து 122 பிளஸ் 3 பிளஸ் 2, அதாவது 127 நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு சர்க்கிள்குள்ள இருக்கு. ஸோ ரிமைனிங் என்ன? 275ல இருந்து 127 நீங்க மைனஸ் பண்ணா உங்களுக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க எவ்வளோன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 15ல 7 பண்ணா உங்களுக்கு 8 4 148. ஸோ இதை டோட்டலா நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 148 பிளஸ் 122 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 270 வரும். 270 பிளஸ் 3 273 பிளஸ் 2 வந்து 275. டோட்டலா நமக்கு டோட்டல் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து இங்கிலீஷ் டோட்டலா வாங்குறோம் 150. அதுல அவங்களுக்கு சர்க்கிள்ல ஆல்ரெடி வந்து 122 பிளஸ் 3 125 பிளஸ் 14 உங்களுக்கு 139 ஆல்ரெடி சர்க்கிள்குள்ள இருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து 150 மைனஸ் 139 உங்களுக்கு 11 வரும். ஸோ 11 பேர் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 14 ஹிந்தி வந்து டோட்டலா 45 வாங்குறாங்க. ஆல்ரெடி 14 பிளஸ் 5 19, ஆல்ரெடி 19 வந்து சர்க்கிள் இருக்கு. ஸோ 45ல இருந்து 19 மைனஸ் பண்ணோம். ஸோ 45ல இருந்து 19 மைனஸ் பண்ணா 6 26. ஸோ 26 பேர் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறாங்க. ஸோ நம்ம இந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை தாண்டி நியூஸ் பேப்பர் வாங்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். நியூஸ் பேப்பர் வாங்காதவங்க யாராவது இருந்தால் நம்ம சர்க்கிளுக்கு வெளியே நோட் பண்ணோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இஃப் ஈச் ஃபேமிலி பைஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியும் கண்டிப்பா மினிமம் ஒரு நியூஸ் பேப்பராக வாங்குறாங்க. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருமே நியூஸ் பேப்பர் வாங்காதவங்க யாருமே இல்லை. ஸோ அதனால இந்த சர்க்கிள்ஸ்க்கு வெளியே யூனிவர்சல் செட்ல எதுவுமே உங்களுக்கு வராது. வெளியே சர்க்கிள்ஸ்க்கு வெளியே வந்து அதுவும் வராது. ஸோ எல்லாருமே வாங்குறாங்கிறதுனால உங்களுக்கு வாங்குறதா வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் டேட்டா ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இனி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். So number of families who buy only one newspaper, ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க, அதாவது இந்த தமிழ் மட்டும் வாங்குறவங்க பிளஸ் இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க பிளஸ் ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான் வாங்குறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தமிழ் ஒன்லி பிளஸ் இங்கிலீஷ் ஒன்லி பிளஸ் ஹிந்தி ஒன்லி, இது மூணுத்தை ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 148 பிளஸ் 11 பிளஸ் 26. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 148 பிளஸ் 11 வந்து உங்களுக்கு 159 வரும். 159 பிளஸ் 26 போட்டுடலாம். 159 பிளஸ் 26 வந்து உங்களுக்கு 7 8 185. ஸோ டோட்டலா ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க வந்து உங்களுக்கு 185. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது மினிமம் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க.
2க்கு அதாவது 2க்கு கீழே வாங்கக்கூடாது, 2க்கு மேலே எவ்வளோ வேணும், அட்லீஸ்ட் 2 பேப்பர் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதான் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் 2 பேப்பர் வாங்கியிருக்கணும்னா நீங்கள் 3 பேப்பர் வாங்கலாம், 4 பேப்பர் வாங்கலாம். ஆனால் கம்மினா நீங்கள் 2 பேப்பர் வாங்கியிருக்கணும். 1 பேப்பர் வாங்கினா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இந்த கிரைட்டீரியாவுக்கு. ஸோ கம்மினா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 பேப்பர்ஸ் வந்து இந்த சர்க்கிள் இல்லையா, இந்த 3 இன்டர்செக்ஷன் ஏரியாஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அட்லீஸ்ட் வரும். ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 122 வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேப்பர் வாங்குறாங்க. டூ பீப்புள் வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி வாங்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு 14 வாங்குறாங்க. பிளஸ் 3மே வாங்குறதாங்க வந்து 3. ஸோ இவங்க வந்து மினிமம் 2 பேப்பர்ஸ் வாங்குறாங்க, 3 வாங்குறாங்க. ஸோ நம்ம கிரைட்டீரியா மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிடும். அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ்ங்கிறதுக்கு. ஸோ 122 பிளஸ் 2 வந்து 124, 128, 138, 141 தான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்னா டோட்டலா A யூனியன் B யூனியன் C இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ 148 பிளஸ் 122 பிளஸ் 11 இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஃபேமிலிஸ் டோட்டலா இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து 148 பிளஸ் 122 பிளஸ் 11 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 14 பிளஸ் 26. ஸோ இதை ஆட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 148 பிளஸ் 122 வந்து உங்களுக்கு 150, 170, 270, 281, 283, 286, 300, 326. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 326. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 326. அதுதான் நம்மளோட யூனிவர்சல் செட் 326. ஸோ n ஆஃப் u வந்து உங்களுக்கு 326 வரும். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.